Hi folks. Welcome to Great Krigalan Magic Show. ஆக்சுவலாக என்னன்னா இங்கே மாடியில் ஒரு 3 டேங்க் இங்கே இருக்கா, இது 3மே இன்டர் கனெக்டட் தான். ஸோ தண்ணி இதில் ஃபில் பண்ணணும்னா இந்த ஒரு டேங்க் ஃபுல் ஆகிட்டு இப்படியே போயிட்டு கனெக்ட் ஆகி 3 டேங்க்கும் ஒரே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகும். ஸோ இதுலேருந்து அவுட்புட்டு 3 டேங்க்குமே அவுட்புட் இருக்குது ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு. பட் ஒரு டேங்க்லேருந்து தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். அது ஏன்னா 3 டேங்க்குமே ஃபுல் ஆகும், ஒரு டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகும் ஃபுல்லான பிறகு. அண்ட் இதுக்கும் மாடியில் இதுவும் வந்து 2 டேங்க் இருக்கா, இதுவும் வந்து ஃபுல் ஆகும். இது வேற மோட்டர், இது நல்ல தண்ணி மோட்டர், அது போர் வாட்டர். ஸோ இந்த நல்ல தண்ணி மோட்டருக்கு போட்ட பிறகு இதை வந்து இங்கே ஃபுல் ஆகிட்டு இந்த 2 டேங்க்கும் ஃபுல் ஆகிட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா இது ஓவர்ஃப்ளோ ஆகுற வரைக்கும் எங்கள் மாமனாரோ இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபோ யாராவது ஒரு ஆள் வந்து இங்கே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி மோட்டரை வந்து டேங்கை வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா டேங்க் ஃபுல்லானா கொஞ்சம் இந்த அளவு வரும்போது கீழே ஓடி போய் மோட்டர் ஆஃப் பண்ணுவாங்க. சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்டர் ஆஃப் பண்ணுற ஒரு டிவைஸை ஃபிட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அது எப்படி ரொம்ப சிம்பிளா அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்குன்னு 1000 ரூபா 1500 டிவைஸ்லாம் விற்கிது. ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆகும். தண்ணி டேங்க்கில் காடி ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆன் ஆகிக்கும். ஆன் ஆகிட்டு அது வந்து மோட்டர் ஓடி தண்ணி வந்து டேங்க்கில் ஃபில் ஆகும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, காலங்காலமாக பண்ணுற ஐடியா தான். இப்போ இதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறத ஒரு வெயிட் கொடுக்க போகிறோம். ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லானதும் அந்த வெயிட்டுக்கு கீழே அது இறங்கும். அப்போ சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே ஆஃப் ஆகும். ஏன்னா மோட்டர் சுவிட்ச்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இப்படி ஆன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, கீழே இழுத்து விட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த வெயிட்டு சப்போர்ட் கீழே இறங்கும் போது அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஃபார்முலா 43 ஸ்கொயர் + a ETF rain effect 2 + tire + forest fire EPS overbuild square ATB. அவர் வாழ்க்கையோட அர்த்தம் வெளிப்பட்ட நேரம் அது. ஒரு பூ மலர்ந்தது. தற்செயலோ அல்லது இறையர்களோ அந்த விபத்து அவரை ஞானோதயம் அடைய வச்சது. ஸோ அந்த சுவிட்ச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ இதுல இருந்து தண்ணி நம்ம ஒரு ஹோஸ் பைப் கனெக்ட் பண்ணி கீழே மோட்டர் கிட்ட, அதாவது அந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இங்கே ஃபிட் பண்ணிவிடுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டேங்க் இங்கே இருக்கு இல்லையா, இதில் ரெண்டுமே இங்கே ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்குது, இங்கே ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்குது. பட் இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இதுலேருந்து இந்த அவுட்புட்டில் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தண்ணி ஒரு ஹோஸ் பைப் வழியாக கொண்டு போய் அதே மாதிரி அங்கே கீழே அந்த இடத்துல இருக்கு இல்லையா டேங்க்கு, இந்த டேங்க்கு அது கூட ஒரு டீ ஜாயிண்ட் மாதிரி போட்டு 2த்தையுமே இன்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா. 2 அவுட்லெட்டையும் கொண்டு போய் ஒரே பைப் ஹோஸ் பைப்பில் கொடுத்து கீழே மோட்டர் சுவிட்சு கிட்ட கொண்டு போயிட்டு அந்த சுவிட்சு கிட்ட ஒரு வெயிட், இந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி வந்து ஊற்றி அது ஃபில் ஆகும் போது அது அந்த சுவிட்சை பிடிச்சி கீழே இழுக்கணும். அப்போ மோட்டர் ஆஃப் ஆகும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இது ஒரு சிம்பிளான சிஸ்டம் தான். இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஹோஸ் பைப் தேவை, கொஞ்சம் லென்த்தான ஹோஸ் பைப் தேவை. இங்கே நீங்கள் சப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேங்க்குக்கும் கீழே சுவிட்ச் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கும் ஏற்ற மாதிரி ஹோஸ் பைப்பை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம ஹோஸ் பைப் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட பழைய ஹோஸ் பைப் கிடக்கு, கொஞ்சம் ஹோஸ் பைப் கிடக்கு. இது அந்த கம்ப்ளீட் லென்த்துக்கு 10 தெரியல, இருந்தாலும் நம்ம இந்த ஹோஸ் பைப்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் ஹோஸ் பைப் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஹோஸ் பைப் தனியாக கிடக்கு. இது ஜாயின் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஹோஸ் பைப் இருக்குது, இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோடைய அவுட்லெட் வந்து எவ்வளோ 1 இன்ச் இருக்குது. இந்த 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மேலே இப்படி தான் ஹோஸ் பைப் போடணும். இப்படி சின்னதாக கொண்டு வரணும் அவுட்லெட்டு. ஏன்னா ஹோஸ் பைப் நம்மகிட்ட இருக்கிறது 1/2 இன்ச்சு ஹோஸ் பைப் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஹோஸ் பைப்பை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி இப்படி உள்ளே போடணும். அது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த டேங்க்கில் தண்ணி போட்டு விட்டாச்சு. என்ன ஆகுதுன்னா இப்போ இது இந்த ஜாயிண்ட் மூலயமா இந்த டேங்க்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேங்க் ஃபுல்லாகும். இந்த
இந்த டேங்க் ஃபுல்லானா அதோடைய ப்ரெஷருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேங்க்குக்கும் ஏறும். ஆக்சுவலாக இந்த டேங்க் தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும். ஆனால் இதில் வந்து அவுட்லெட்டுக்கு இது இல்லை ஜாயின் பண்ணுறது, நம்ம ஹோஸ் ஜாயின் பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு பைப் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இதில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் சில இந்த எல்போ கனெக்ஷன் பண்ணுறதுக்கான சில பைப்புகள் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது வந்து அதுக்கு காசு கேட்டேன், எங்கள் வீட்டில் கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், பழைய பிளாஸ்டிக் பைப்ஸு கொஞ்சம் கிடக்கு, அதுலேருந்து எதையாவது தேற்றி நம்ம கனெக்ட் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உண்டான ஐட்டங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பைப்புகள்லாம் இருக்குது, பெரிய பெரிய பைப்லாம் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு பைப் வச்சுருக்கோம் இல்லையா, ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் பைப்பை வந்து இந்த படிக்கட்டுக்கு பேரலாகவே கொண்டு வர போகிறோம், இந்த செவர் வரைக்கும். பிகாஸ் இந்த செவர்லேருந்து அங்கே இருக்க டேங்க்கு, அந்த ஃபஸ்ட்டு டேங்க்லேருந்து ஒரு பைப்பு ஜாயின் பண்ணி இந்த ப்ளூ கலர் பைப்புக்கு கொண்டு வர போகிறோம். அண்ட் இந்த பைப்போடைய எண்டு கனெக்ட் பண்ணி இந்த டேங்க், கருப்பு டேங்க் இருக்கு இல்லையா, கருப்பு டேங்க்லேருந்து அவுட்லெட் எடுத்து இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே பைப்பாக கீழே கொண்டு போயிடுவோம், சிங்கிள் ஹோஸ் டியூபாக கீழே கொண்டு போயிடுவோம். தேவையான உபகரணங்கள், அதாவது ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு இல்லை கண்டினியூஸாக ஒரே டியூபாக போடுறதுக்கு நம்மக்கிட்ட டியூப் லென்த்து பத்தாது. புதுசாக வாங்கணும்னா ஏகப்பட்ட காசு செலவாகும். அதனால் விட்டு ஜாயிண்ட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கும் சில கிளாம்புகள்லாம் தேவை. இருந்தாலும் அது சரியான அளவில் வாங்குறதுக்கான நிதி கிடைக்காததுனால நம்ம இருக்கிறத வச்சு வாட்டர் கேன் அதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாம் எப்படியாவது ஜாயின் பண்ணிவிட்டு கனெக்ஷன் பண்ணுவோம். அல்டிமேட் கோல் என்னென்னா ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி கீழே போகணும். அதுக்காக தான், அதாவது கீழே நம்ம நினைக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பைப் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த வாட்டர் கேன் கூட இப்படி ஃபிட் பண்ணணும். இப்படி ஃபிட் பண்ணோம்னா நம்ம அந்த அவுட்லெட், டேங்க் அவுட்லெட் பைப் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். தண்ணி இதில் ஃபில் ஆகும்போது இதிலேருந்து தண்ணி கீழே வரும், அதை கொண்டு வந்து ஒரு பைப்பில் ஜாயின் பண்ணி அதை அப்படியே கொண்டு போக போகிறோம். ஸோ நமக்கு இப்போ தேவை என்னென்னா, இவனை இதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணணும். கொஞ்சம் இந்த ஏரியாவை ஹீட் பண்ணோம்னா இது கம்ப்ளீட்டாக இது உள்ளே எப்படி போய்டும். அது கம்ப்ளீட்டாக இது உள்ளே இப்படி போனால் தான் இந்த பாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதில் பிடிச்சிருக்கும். தண்ணி வெயிட்டு பட்டு இதே கீழே விழுந்துடக்கூடாது. அதனால தான் இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இவனை பிச்சு எடுத்துடுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவனை கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். அப்படி அப்படி உள்ளே போடுற மாதிரி. சில பல பைப்பெல்லாம் இருக்குது, லென்த்து நமக்கு கரெக்டாக பத்தும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இதை எல்லாமே ஜாயின் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டேங்க்லேருந்து கீழே எடுக்கிறதுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். இது வந்து டேங்கோடைய அவுட்லெட் இப்படி கொடுத்துட்றோம். இப்படி கொடுத்ததும் தண்ணி இப்படி வரும். இதை வந்து ஒரு லென்த்து கீழே இழுக்கணும். கீழே அது படிக்கட்டு இருந்துச்சு இல்லையா, இரும்பு படிக்கட்டு, அது வரைக்கும் ஒரு பைப்பு இழுக்கணும். அப்போ அந்த பைப் இழுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இது தேவை. இப்போது இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இதை போட்டு இந்த 3 பைப் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல அப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே அப்படி போகும். இது வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும். அப்போ இன்னொரு பைப் ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து அது வரைக்கும் ஒரு பைப் கனெக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ளூ பைப் வச்சுருக்கேன். இதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து இதில் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேங்க் தான் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த பாட்டிலுக்குள்ளே இப்படி ஊற்றி இந்த பைப் வழியாக அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி எல்லாமே இப்படி வரும். இப்படி வந்துட்டு கீழே இங்கே வந்து ஒரு பைப் கொடுத்துருக்கேன் பாருங்க, ப்ளூ கலர் பைப்பு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்த பைப் வழியாக கீழே அப்படியே தண்ணி ட்ராவல் ஆகிட்டு இங்கே வந்து இந்த பக்கமாக வந்துடும். இதில் அப்படியே கனெக்ட் ஆகி
மேலே இருந்து வருது பார்த்தீங்களா ஓவர்ஃப்ளோ. இந்த படிக்கட்டில் சைடில் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இங்கே வரும். இந்த இதை வந்து ஆக்சுவலாக இங்கெல்லாம் லைட்டாக லீக் ஆச்சு, அதனால எம்சில் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அப்படியே இங்கே 3 டேங்க் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த 3 டேங்க்கு இதோடைய ஓவர்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டேங்க்ல தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஏன்னா இதில் தான் தண்ணி ஊற்றும், இந்த டேங்க்ல தான் தண்ணி ஊற்றும். ஸோ இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக தெரியும். டோட்டலாக மேலே இருந்து வரதும் இந்த டேங்க்குடையதும் டீ ஜாயிண்ட் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் அப்படியே தண்ணி வரும். இதில் இந்த பைப்பில் தண்ணி அப்படியே வந்து அப்புறம் ஹோஸ் பைப் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஹோஸ் பைப்பில் தண்ணி கீழே போகும். அப்படியே இந்த அங்கங்கே இதை வந்து பின்னு போட்டு டை பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஹோஸ் பைப் மட்டும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணிவிட்டேன். ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தண்ணி வந்து கீழே இதில் வருது. அதனால் இது வந்து இந்த எங்கெங்கெல்லாம் லீக் ஆகிருக்கோ அங்கெல்லாம் எம்சில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கீழே கனெக்ஷன் கொடுப்போம். வாட்டர் கேனில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டோம். ஏன்னா அந்த அவுட்லெட் பைப் எடுத்து வந்து இதில் போட போகிறோம். இதில் போட்டோம்னா இங்கே பாட்டில் மூடி வந்து ஒரு ஹோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கட்டு கம்பி வச்சு இந்த பாட்டில் மூடிக்குள்ளே கம்பி போட்டு பாட்டில் கீழே ஒரு சின்னதாக ஒரு ஆணி வச்சுருப்போம். அதனால் அந்த மூடி வந்து டைட்டாக பாட்டில் மூடினதும் டைட்டாக ஹோல்டு பண்ணி பாட்டில் தூக்குற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த எம்சிபி போர்டு. இந்த போர்டு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேலே சுவிட்ச் இருக்கு இல்லையா, மேலே ஆன் ஆஃப் சுவிட்ச், அதில் வந்து இந்த பாட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அவுட்லெட் பைப் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், அதுலேருந்து தண்ணி வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மோட்டர் ஆன் பண்ணதும் மோட்டர் ஓடும். ஓவர்ஃப்ளோ ஆனதும் தண்ணி வந்து இந்த அவுட்லெட் வழியாக வரும். தண்ணி அவுட்லெட் வழியாக வந்ததும் பாட்டிலுக்குள்ளே போகும். தண்ணி போனதும் இந்த பாட்டிலை வந்து அந்த சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுவிட்சை வந்து டக்குன்னு கீழே இழுத்துரும். மேலே ஆனு, கீழே ஆஃப். ஸோ வெயிட்டுக்கு அந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். 0 இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக். இது இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ மோட்டர் ஓடிட்டு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஃபுல்லாகிடுச்சு. பாட்டிலில் ஊற்றுனதும் இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி ஆஃப் ஆகிடுச்சு. மோட்டர் சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 0 காஸ்டிங் மோட்டர் ஆஃப் பண்ணுற டெக்னிக். இதுக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் சுவிட்ச் எல்லாம் அமைஞ்சால் ஈஸியாக அந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனை ஃபிட் பண்ணி அந்த வெயிட்டு இறங்கும் போது அந்த சுவிட்ச் கீழே இழுக்கிற மாதிரி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கரண்ட்டும் நமக்கு செலவு கிடையாது. என்ன கொஞ்சம் தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மோட்டர் ஆஃப் பண்ணதும் கொஞ்சம் நேரம் அந்த மோட்டர் ஓடும் இல்லையா, லாஸ்ட் கரண்ட்டு, அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளியில் ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்க்கு அந்த தண்ணி மட்டும் ஒரு கீழே ஒரு பக்கெட்டை வச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிப்போம். மேபி இந்த டெக்னிக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 0 காஸ்டிங்கில் மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற டெக்னிக் இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.